அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 112 நலம் புனைந்துரைத்தல். குறள் 1111. நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். இதன் பொருள், அனிச்ச மலரே, நீ நன்றாக வாழ்வாயாக. என்னால் விரும்பப்படும் என் மனைவி உன்னை விட மென்மையானவள். குறள் 1112. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே, இவள்கண் பலர்காணும் பூவொக்கும் என்று. இதன் பொருள், நெஞ்சமே, இவளுடைய கண்கள் பலரும் காணும்படியான மலரை போன்று உள்ளதே என்று மலரை காணும் பொழுதெல்லாம் நீ தடுமாறுகின்றாய். குறள் 1113. முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேலுண்கண் வெய்த்தோளவட்கு. இதன் பொருள், இவளுக்கு மேனி தளிர் போன்றது, பல் முத்து போன்றது, மனம் மலர் போன்றது, கண் வேல் போன்றது, தோள் மூங்கில் போன்றது. குறள் 1114. காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. இதன் பொருள், குவளை மலர் இவளை பார்த்தால் இவளின் கண்களுக்கு சமமாக மாட்டோம் என்று வெட்கி தலை கவிழ்ந்து நிலத்தை பார்க்கும். குறள் 1115. அனிச்சப்பூ கால் களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படா பறை. இதன் பொருள், அனிச்ச மலரை காம்புடன் இவள் சூடிக்கொண்டாள், அதனால் இடை முறியும், மங்களப்பறை முழங்காது. குறள் 1116. மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன். இதன் பொருள், வானில் சுழன்று திரிகின்ற விண்மீன்கள் எது நிலவு எது பெண்ணின் முகம் என்று அறிய முடியாமல் குழம்புகின்றன. குறள் 1117. அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து. இதன் பொருள், தேய்ந்து பின் வளர்ந்து முழுமை பெற்றுள்ள நிலவிற்கு உள்ளது போல என் தலைவியின் முகத்திற்கு குறையுண்டோ? குறள் 1118. மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. இதன் பொருள், நிலவே வாழ்வாயாக. என் தலைவியின் முகத்தைப் போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் என்னால் விரும்பப்படுவாய். குறள் 1119. மலரன்ன கண்ணால் முகமொத்தி யாயின் பலர்காண தோன்றல் மதி. இதன் பொருள், நிலவே, மலர் போன்ற கண்களை உடைய இவளுடைய முகத்தை ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படியாக தோன்றாதே.
குறள் 1120. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சிப் பழம். இதன் பொருள், அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் இறகும் என் தலைவியின் மெல்லிய அடிகளுக்கு நெருஞ்சு முள் போன்றவை. அதிகாரம் 113. காதல் சிறப்புரைத்தல். குறள் 1121. பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாலியிரு ஊறிய நீர். இதன் பொருள், மென்மையாக பேசுகின்ற இவளுடைய தூய்மையான பற்களிடையே சுரந்து வரும் நீர் பாலோடு தேன் கலந்தது போன்ற இனிமை உடையது. குறள் 1122. உடம்பொடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. இதன் பொருள், எனக்கும் என் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு உடம்பிற்கும் உயிருக்கும் இடையே எத்தகைய உறவோ அத்தகையது. குறள் 1123. கருமணியின் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். இதன் பொருள், கண்ணின் கருவிழியில் உள்ள பாவையே, நீ அங்கிருந்து போய்விடு. நான் விரும்புகின்ற அழகிய நெற்றிய உடையவள் இருக்க வேறு இடம் இல்லை. குறள் 1124. வாழ்தல் உயிர்க்கு அண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. இதன் பொருள், அணிகலன்களை அணிந்த இவள் என்னுடன் இருக்கும்போது உடலுடன் உயிர் இருப்பது போன்றும், என்னை விட்டு நீங்கும்போது உடலை விட்டு உயிர் நீங்குவது போன்றும் உள்ளது. குறள் 1125. உள்ளுவன்மண் யான் மறப்பின் மறப்பறியேன் உள்ளமர்கண்ணாள் குணம். இதன் பொருள், போரிடும் ஒளிவீசும் கண்களை உடைய இவளின் குணத்தை நான் நினைப்பேனா? மறந்தால்தானே நினைக்க முடியும். குறள் 1126. கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர். இதன் பொருள், என் காதலர் என் கண்ணை விட்டு போக மாட்டார். கண்ணை மூடி இமைத்தாலும் அதனால் வருந்த மாட்டார். அவர் அவ்வளவு நுட்பமானவர். குறள் 1127. கண்ணுள்ளார் காதலவர் ஆக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து. இதன் பொருள், எம் காதலர் கண்ணினுள் இருக்கின்றார். ஆகையால் மை எழுதினால் அவர் மறைவதை எண்ணி கண்ணுக்கு மையும் எழுத மாட்டோம். குறள் 1128. நெஞ்சத்தார் காதலவர் ஆக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கரிந்து. இதன் பொருள், எம் காதலவர் நெஞ்சினுள் இருக்கின்றார். ஆகையால் சூடான பொருளை உண்டால் அவரை சுட்டுவிடும் என எண்ணி சூடான பொருளை
உண்ண அஞ்சுகின்றோம். குறள் 1129. இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். இதன் பொருள், இமைத்தால் கண்ணுள்ளே உள்ளவர் மறைந்து போவாரோ என்று அஞ்சி இமைப்பதே இல்லை. அதற்கே இரக்கம் இல்லாதவர் என்று அவரை இவ்வூரார் தூற்றுகின்றனர். குறள் 1130. உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். இதன் பொருள், என் உள்ளத்துள் அவர் எப்போதும் விருப்பத்தோடு வாழ்கிறார். அதை அறியாத ஊரார் அவரை பிரிந்திருப்பவர், அன்பில்லாதவர் என்று தூற்றுகின்றனர். அதிகாரம் 114. நாணுத்துறவு உரைத்தல். குறள் 1131. காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி. இதன் பொருள், காதலித்தவளை அடைய முடியாமல் துன்புறுபவர்க்கு மடல் ஏறுதலை தவிர வலிமையான துணை வேறொன்றும் இல்லை. குறள் 1132. நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நாணினை நீக்கி நிறுத்து. இதன் பொருள், காதல் நோயால் துன்புறும் இந்த உடலும் உயிரும் வெட்கத்தை விட்டுவிட்டு மடலேற துணிகின்றன. குறள் 1133. நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல். இதன் பொருள், நாணமும் நல்ல ஆண்மையும் முன்பு பெற்றிருந்தேன், இன்றோ காதலர் ஏறும் மடலை பெற்றிருக்கிறேன். குறள் 1134. காமக் கடும்புணல் உய்க்கும் நானொடு நல்லாண்மை என்னும் புனை. இதன் பொருள், நாணமும் நல்ல ஆண்மையும் சேர்ந்த படகை காமம் என்னும் பெரிய வெள்ளம் அடித்துக்கொண்டு போய்விட்டது. குறள் 1135. தொடலை குறுந்தொடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர். இதன் பொருள், தொடுக்கப்பட்ட வளையல்களை அணிந்த என் காதலி மடலோடு மாலை நேர துன்பத்தையும் அல்லவோ தந்துவிட்டாள். குறள் 1136. மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கு என் கண். இதன் பொருள், காதலினால் என் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன, ஆதலால் மடல் ஏறுவதை நடு இரவிலும் நினைக்கின்றேன். குறள் 1137. கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல். இதன் பொருள்,
கடல் அளவு காமத்தால் வருந்தினாலும் மடல் ஏறாத பெண்ணை போல பெருமைக்குரியவர் ஒருவரும் இல்லை. குறள் 1138. நிறை அரியர் மண் அழியர் என்னாது காமம் மறை இறந்து மன்று படும். இதன் பொருள், இவர் மனத்தை கட்டுப்படுத்த முடியாதவர், இரக்கத்திற்கு உரியவர் என்று கருதாமல் காமம் ஊராரறிய வெளிப்படுகின்றது. குறள் 1139. அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகில் மருகும் மருண்டு. இதன் பொருள், என்னை தவிர எவரும் அறியவில்லை என்பதற்காக என் காதல் தெருவில் பரவி மயங்கித் திரிகின்றது போலும். குறள் 1140. யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம் படாவாறு. இதன் பொருள், நான் படும் துன்பத்தை அவர்கள் படாததால் நான் கண்ணால் பார்க்கும்படி என்னை பார்த்து அறிவில்லாதவர்கள் சிரிக்கின்றனர். நன்றி, வணக்கம்.